ரிசல்ட் திமுக அதிமுக அப்படிங்கிறதுல இருந்து மாறி நாம் தமிழர் கட்சியும் தாவேகாவும் இந்த தென் தமிழ்நாட்டுல தன்னுடைய கவுண்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்களே, இது களத்துல எதிரொலிப்பு உண்மையிலேயே அந்த நிலவரம் அந்த மாதிரிதான் இருக்கா? இல்ல, இது தென் தமிழ்நாட்டுல நாம் தமிழர் கட்சி தாவேகா இரண்டும் ஸ்டார்ட் பண்ற மாதிரி ஒரு நீங்க கொடுத்திருந்தாலும், நாம் தமிழர்களுடைய பெரும்பான்மையான ஓட்டை யார் எடுப்பாருன்னா தாவேகா தான் எடுப்பாங்க. இன்னைக்கு தாவேகாவுடைய ஓட் ஷேர் எங்கிருந்து எடுக்கிறாங்கன்னா, திருமாவளவனுடைய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருந்தோம், நாம் தமிழர் கட்சியில தான் எடுப்பாங்க. இது பட்டியலின சகோதரர்களுக்கான மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை தாவேகா வைத்திருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் ஒரு மாற்றம் இல்லை. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னத்தில் போட்டியதுனால விவசாயிகளுக்காக நாங்கள் இருக்கிறோம், அதனால விவசாயிகள்லாம் தனக்கு ஓட்டு போடுவார்னு அண்ணன் சீமான் அவர் நினைக்கிறார். இங்க நிறைய பேருக்கு தெரியாது, இந்திய குடியரசு கட்சியை சேர்ந்த அத்வாலே அவரும் அதே சேம் விவசாய சின்னத்தில் தான் தமிழ்நாட்டில் போட்டிடுறாரு. குறிப்பா நாம் தமிழர்கள் கட்சி எங்கெங்க போட்டிடுறதோ அங்க எல்லாம் அவர் போட்டிடுறதா ஒரு செய்தி இருக்கிறதுனால அந்த ஓட் ஷேர் எந்த அளவு பிரியும் அப்படின்றது ஒண்ணு. பிளஸ் இப்ப கூட பாத்தீங்கன்னா பெரம்பூர்ல விஜய் ஒரு 15 விஜய் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஜோசப்ன்ற பேர்ல 10 பேர் வேட்புமனு தாக்கல் பண்ண மாதிரி அந்த சின்னத்திற்கான ஒரு பிரச்சனையை ஒன்றும் இருக்கிறது அப்படின்றத இங்க நம்ம பொது வழியில ஒண்ணு சொல்லணும். ரெண்டாவது, இன்னைக்கு காரைக்குடியை எடுத்துக்கிட்டீங்கன்னா எதுக்கு சீமானவர்கள் காரைக்குடியை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்குறாங்க. இப்ப நீங்க 1 to 2 போட்டதெல்லாம் காரைக்குடியை பேஸ் பண்ணி தான் போட்டிருக்கீங்க.